அல்லேலூயா. நம்முடைய மீட்பரும் இரட்சகருமாகிய தேவனுடைய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக நாம் அனைவரும் அவருடைய சமூகத்தில் கூடி வரும்படியாக தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அவருடைய சித்தம் இல்லாமல் யாரும் அவருடைய சமூகத்துக்குள் வர முடியாது. அவரே நமக்கு கிருபை பாராட்டி அவருடைய சமூகத்தில் நம்மை கொண்டு வருகிறார். கொண்டு வந்து நம்மை வெறுமையாக அனுப்பாமல் அவருடைய சமூகத்தின் நன்மையினாலே நிரப்பி அனுப்புகிறார். ஆக அவருடைய சமூகத்தில் வந்து கண்டிப்பாக அவரால் கிடைக்கிற நன்மைகளை பெற்று போகிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். அவருடைய சமூகத்திலிருந்து எப்படிப்பட்ட நன்மைகள் நமக்கு வரும்? பொருளாக அது வருவதில்லை, அது வார்த்தையாக வருகிறது. அப்ப அந்த வார்த்தை முழுவதுமாக நாம் பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் நாம் நன்மையினால் திருப்தி அடைகிறோம். அப்ப அவருடைய வார்த்தையை கேட்கக்கூடிய சமயத்திலே நம்முடைய கவனம் இங்கும் அங்கும் சிதறக்கூடாது. கிடைக்கிற வார்த்தை என்கிற நன்மையை முழுமையாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். யார் அப்படி நன்மையினால் தங்களை திருப்திப்படுத்திக் கொள்ளுகிறார்களோ அவர்களுடைய வயதுதான் கழுகுக்கு சமானமாய் வாழ வயது போல் ஆகும். யாரும் நம்பல போல இருக்குது, இன்னும் நம்பல, நிறைய பேர் நம்பல போல இருக்கு. நீங்க நம்பலையா? நம்பினா என்ன சொல்லணும்? நாங்க உயிரோட தான் இருக்கிறோம் என்ன செய்யணும்? ஆமா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக சகோதரன் யாருன்னு தெரியலையே. பாஸ்டர் வின்சென்ட் உடைய ஃப்ரெண்ட். குட் குட். உங்க பேர் ரிச்சர்ட். ஓகே, தேங்க்ஸ். நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாக யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் தியானிக்கலாம். John the Gospel chapter 1 verse 18. ಯೋಹಾನನ ಪುಸ್ತಕ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 18ನೇ ವಚನ. ದೇವರನ್ನು ಯಾರು ಎಂದು ಕಂಡಿಲ್ಲ, ಯಾವನು ಏಕಪುತ್ರನೋ ಸ್ವತಃ ದೇವರು ಆಗಿದ್ದು ತಂದೆಯ ಎದೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾನೋ ಆತನೇ ತಿಳಿಯಪಡಿಸಿದನು. அல்லேலூயா. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பெயரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், பிதா என்பது வெளிப்பாடு. வெளிப்பாட்டின் மூலமாகவே பிதா யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்ப இன்று பிதா என்று சொல்லுகிறவர்கள் எல்லாருமே வெளிப்பாட்டை பெற்றவர்களா? இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஆனால் இந்த வேத வாக்கியத்தின்படி நாம் என்ன தெரிந்து கொள்ளுகிறோம்? அவர் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே பிதாவை வெளிப்படுத்துகிறார். இப்ப மடி என்று சொல்லும் போது தேவன் ஆவியா இருக்கிறார். அப்ப ஆவியா இருக்கிற தேவனுக்கு மடி என்றால் என்ன? இப்ப நம்ம மத்தியில சின்ன குழந்தைகள் இருக்கிறார்கள். தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளை மடியில் வைக்கிறார். இதே அர்த்தத்தில் தான் அந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறதா? அந்த மடியில் என்பதற்கு மனதில் என்று பொருள், தன்னுடைய இருதயத்தில் என்று பொருள்.
ஹல்லேலூயா. Hallelujah. தாவீதை தேவன் எப்படி கண்டாராம்? ದಾವೀದನನ್ನು ದೇವರು ಹೇಗೆ ಕಂಡನು? என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன் என்று சொன்னார். ಅವನು ನನ್ನ ಮನಸ್ಸಿಗೆ ಒಪ್ಪುವನು ಎಂಬುದಾಗಿ. கன்னடத்தில் எப்படி வருது? மனசு. ஒரு மடியில் என்று சொல்லும் பொழுது ஆவியான தேவனுக்கு மடி என்று ஒன்று கிடையாது. அப்படியானால் அது அவருடைய மனதில், அவருடைய மனதில். அப்போ ಆತನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ அவருடைய மனதில் இருக்கிற குமாரனே பிதாவை வெளிப்படுத்த முடியும். ಆತನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಇರುವ ಮಗನೇ ತಂದೆಯನ್ನು ಪ್ರಕಟಿಸಲು ಸಾಧ್ಯ. அப்போ மனதில் இல்லாத குமாரர்களால அவரை வெளிப்படுத்த முடியாது. ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಇಲ್ಲದ ಮಗನಿಂದ ಅವರನ್ನು ಪ್ರಕಟಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. பிதாவின் மடியில் இல்லாதவ குமாரர்கள், ತಂದೆಯ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಇಲ್ಲದ ಮಕ್ಕಳು பிதாவை வெளிப்படுத்த முடியாது. ತಂದೆಯನ್ನು ಪ್ರಕಟಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. எந்த குமாரன் பிதாவின் மடியில் இருக்கிறாரோ அவரால் மட்டுமே பிதாவை வெளிப்படுத்த முடியும். ಯಾವ ಮಗನು ತಂದೆಯ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಇದ್ದಾನೋ ಆ ಮಗನಿಂದ ಮಾತ್ರವೇ ತಂದೆಯನ್ನು ಪ್ರಕಟಿಸಲು ಸಾಧ್ಯ. இப்ப நாம் அனைவருமே பிதாவின் மடியில் இருந்தால் அவரை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் காணப்படுவோம். ನಾವು ತಂದೆಯ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಇದ್ದರೆ ನಾವು ಬೇರೆಯವರಿಗೆ ತಂದೆಯನ್ನು ಪ್ರಕಟಿಸಲು ಸಾಧ್ಯ. இல்லையானால் நீங்கள் அந்த வேலையை செய்ய மாட்டீர்கள், உங்களால் செய்யவும் முடியாது. ಇಲ್ಲದಿದ್ದರೆ ನೀವು ಆ ಕೆಲಸ ಮಾಡುವುದೂ ಇಲ್ಲ, ಮಾಡಲು ಆಗುವುದೂ ಇಲ್ಲ. காரணம் என்ன? நீங்கள் அவருடைய மடியில் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ಕಾರಣ ನೀವು ಆತನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಖಂಡಿತವಾಗಲೂ ಇರಬೇಕು. சீஷர்களிலே ஒரே ஒரு சீஷன் மட்டும்தான் அவருடைய மடியில் சாய்ந்திருந்ததாக நாம் கேட்கிறோம். ಶಿಷ್ಯರಲ್ಲಿ ಒಬ್ಬೇ ಒಬ್ಬ ಶಿಷ್ಯ ಮಾತ್ರ ಆತನ ಎದೆಯಲ್ಲಿ ಒಡ್ಡಿಕೊಂಡಿದ್ದನು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. ஹல்லேலூயா. Hallelujah. அப்ப அது யார்? யோவான் என்று நமக்கு தெரியும். ಅದು ಯೋಹಾನ ಎಂದು ನಮಗೆ ತಿಳಿದಿದೆ. யோவான் மாத்திரமே அவருடைய மார்பில் சாய்ந்திருந்தார். ಯೋಹಾನನು ಮಾತ್ರನೇ ಆತನ ಎದೆಯಲ್ಲಿ ಒಡಗಿದ್ದನು. மற்றவர்களுக்கு அங்கே இடம் கிடைக்கவில்லை. ಬೇರೆಯವರಿಗೆ ಅಲ್ಲಿ ಸ್ಥಳ ಸಿಗಲಿಲ್ಲ. அப்ப என்ன, தேவன் பாரபட்சம் உள்ளவரா? ಆಗ ದೇವರು ಪಕ್ಷಪಾತ ನೋಡುವವನ. யோவானுக்கு மட்டும் இடம் கொடுத்தார், மற்றவர்களுக்கு ஏன் இடம் கொடுக்கவில்லை? ಯೋಹಾನನಿಗೆ ಮಾತ್ರ ಆತನ ಸ್ಥಳ ಕೊಟ್ಟನು, ಬೇರೆಯವರಿಗೆ ಏಕೆ ಆತನ ಸ್ಥಳ ಕೊಡಲಿಲ್ಲ? அவர் இடம் கொடுக்காமல் இருக்கவில்லை. ಆತನ ಸ್ಥಳ ಕೊಡದೇ ಇರಲಿಲ್ಲ. யோவான் மாத்திரமே அவருடைய மார்பிலே இடத்தை தேடிக்கொண்டான். ಯೋಹಾನನು ಮಾತ್ರವೇ ಆತನೇ ಆತನ ಎದೆಯಲ್ಲಿ ಸ್ಥಳವನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡನು. அவருடைய மார்பிலே சாயும்படியாக வருகிற எவனையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. ಆತನ ಎದೆಯಲ್ಲಿ ಒರಗಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಯಾರು ಬಂದರೋ ಆತನ ಎಂದಿಗೂ ತಳ್ಳಿ ಬಿಡುವುದಿಲ್ಲ. ஆனால் யோவான் மாத்திரமே அந்த முயற்சியை எடுத்து அவருடைய மார்பில் சாயும்படி கடந்து போனான். ಯೋಹಾನನು ಮಾತ್ರವೇ ಆತನ ಎದೆಯಲ್ಲಿ ಒರಗಬೇಕೆಂದು ಪ್ರಯಾಸ ಪಟ್ಟುಕೊಂಡು ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ಒರಗಿದನು. நேசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே, நேசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே, ஏக்கமுற்றேன் விரும்பி வந்தேன் உந்தன் பாதத்திலே, ஏக்கமுற்றேன் விரும்பி வந்தேன் உந்தன் பாதத்திலே. ஆமென். ஹல்லேலூயா. அந்த ஏக்கம் வர வேண்டும், ಆ ದಾಹ ಬರಬೇಕು, அந்த விருப்பம் வர வேண்டும். ಆ ಇಚ್ಛೆ ಬರಬೇಕು. நான் நேசரின் மார்பிலே சாய்ந்திருக்க வேண்டும். ನಾನು ಪ್ರಿಯನ ಎದೆಯಲ್ಲಿ ಒರಗಿಕೊಂಡಿರಬೇಕು. ஹல்லேலூயா. Hallelujah. ஆனால் அவருடைய ஒரே பேரான குமாரனும் அந்த முடிவை தான் எடுத்தார், நான் அவருடைய மடியிலே இருக்க வேண்டும். ಆದರೆ ಆತನ ಒಬ್ಬ ಮಗನು ಆ ಪ್ರಯತ್ನ ಮಾತ್ರ ಪಟ್ಟನು, ನಾನು ಆತನ ಎದೆಯಲ್ಲಿ ಒರಗಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. இவர் அவருடைய ஒரே பேரான குமாரன். ಈತನು ಆತನ ಏಕಪುತ್ರನು. ஆனால் அவருடைய ஒரே குமாரன் யார் தெரியுமா? ಆತನ ಏಕಪುತ್ರನು ಯಾರು ಗೊತ್ತಾ? எத்தனை பேருக்கு தெரியும்? உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? அவருடைய ஒரே குமாரன் யார்? சரி, நிறைய பேருடைய கை உயரவில்லை. வாசிங்க லூக்கா 3ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். லூக்கா 3ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். ಲೂಕ ಪ್ರವಾದಿಯ ಪುಸ್ತಕ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 38ನೇ ವಚನ. ಇವನು ಏನೋಷನ ಮಗನು, ಇವನು ಸೇತನ ಮಗನು, ಇವನು ಆದಾಮನ ಮಗನು, ಇವನು ದೇವರ ಮಗನು. ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah.
தமிழ் பைபிள்ல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். யாராவது இங்கிலீஷ்ல வாசிக்கிறீங்களா? The son of Enos, the son of Seth, the son of Adam, and the son of God, son of Elohim. Son of God actually யாரு? ஆடம். ஆதாம் தான் தேவனுடைய குமாரன். தமிழ் பைபிள்ல தேவனால் உண்டானவன் என்று எழுதியிருக்கிறது. பாக்கி கன்னட பைபிள், இந்தியாவில் உள்ள எந்த பாஷையிலுமே, எனக்கு பல பாஷைகள் தெரியும், அந்த பாஷைகள் எதிலுமே தேவனால் உண்டானவன் என்று எழுதாம தேவனுடைய குமாரன் என்று எழுதியிருக்கிறது. அப்போ தேவனுடைய ஒரே குமாரன் யார் என்றால் ஆதாம். தேவனுடைய ஒரே பேரான குமாரன் யார்? அது யாகுஷுவா மசீஹா. ஹல்லேலூயா. இந்த ரெண்டு வித்தியாசத்தை விசுவாசிகள் கண்டிப்பாக தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். சரி, அப்போ அந்த ஒரே குமாரனாகிய ஆதாம் தேவனுடைய மடியில் இருக்கவில்லை. புரிகிறத? வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? தேவனுடைய ஒரே குமாரனாகிய ஆதாம் அவன் தேவனுடைய மடியில் இல்லாமல் தேவனுக்கு விரோதமான பாவத்தை செய்தான். இன்னும் அநேக குமாரர்கள் தேவனுடைய குமாரர்கள் என்று சொல்லப்படலாம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், தேவகுமாரர்கள் மனுஷ குமாரத்திகளை சௌந்தரியம் உள்ளவர்களாக கண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப அநேக தேவகுமாரர்கள் இருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய மடியில் இருக்கிற அந்த ஒரே குமாரன் தான் பிதாவை வெளிப்படுத்துகிறார். அதை அப்படியே திருப்பி பார்ப்போமானால், பிதாவை யார் வெளிப்படுத்துகிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரன். அப்படிப்பட்டவங்க எத்தனை பேருங்க இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமா. அப்போ அந்த பிதாவை வெளிப்படுத்துகிறவர் தான் தேவனுடைய மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரன். அது நானாக இருக்க வேண்டும். இது இந்த வசனத்தை எழுதினவர் யார்? எந்த யோவான்? அப்போஸ்தலன் யோவானா? அப்படியா? எத்தனை பேர் அப்போஸ்தலர் யோவான் சொல்றீங்க? கரங்களை உயர்த்துங்க சீக்கிரமா, டைம். அப்போஸ்தலர் யோவான் தான் இதை எழுதினார். எத்தனை பேர் சொல்றீங்க? இந்த வசனத்தை சொல்லுகிறவர் யோவான் ஸ்நானகன், ஜான் தி பாப்டிஸ்ட். அது யோவான் அல்ல, யோவான் அப்போஸ்தலன் அல்ல. இந்த சின்ன வித்தியாசத்தை கூட நாம் என்ன செய்யறது இல்ல, கவனிக்கிறது இல்ல. அப்போ அன்றைக்கு யோவான் ஸ்நானகன் இவரை பற்றி 15ஆம் வசனத்திலிருந்து நீங்க பாத்தீங்கன்னா யோவான் ஸ்நானகன் தான் பேசுறாங்க. அவர்தான் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார். ஆக அவர்தான் இதை சொல்லுகிறார், தேவனை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை என்று சொன்னார். இந்த வார்த்தை முழுவதுமாக உண்மையுள்ள வார்த்தையா என்று கேட்டால் அது அப்படி அல்ல. இந்த வேதத்திலே அநேக வார்த்தைகள் பொதுவாக சொல்லப்பட்ட வார்த்தைகள் இருக்கிறது. அதாவது காமன் ஜெனரலா சொல்லப்பட்டதான வார்த்தைகள், அதே நேரத்தில் ஸ்பெசிபிக்காக சொல்லப்பட்ட வசனங்களும் உண்டு. எல்லா மனுஷரும் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் எல்லா மனுஷருக்கும் நியமிக்கப்பட்டபடியே என்று எபிரேயர் 9:27 நம்ம வாசிக்கிறோம். அந்த வசனம் உண்மையா பொய்யா? எப்படி பொய்யாகும்? தேவனுடைய வார்த்தை பொய்யாக முடியுமா? நமக்கு இந்த அறிவு இருந்துச்சுன்னா சில வசனங்கள் ஜெனரலாக சொல்லப்பட்ட வசனங்கள்
ஏனென்றால் அந்த வசனத்தின்படியாக பார்ப்போம் என்றால் ஏனோக்கு மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டான். ಈ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ ನೋಡಬೇಕಾದರೆ ಆನೋಕನು ಮರಣವನ್ನು ಹೊಂದದೆ ದೇವರಿಂದ ತೆಗೆದುಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟನು. எலியா மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டான். ಎಲೀಯನು ಸಾವನ್ನು ನೋಡದೆ ಅವನು ದೇವರು ತೆಗೆದುಕೊಂಡರು. அப்ப அவர்கள் எல்லாம் எப்படி அந்த வசனத்துக்கு பொருந்துவார்கள்? ಅವರು ಎಲ್ಲರೂ ಹೇಗೆ ಈ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಹೊಂದಾಣಿಕೆ ಆಗುತ್ತಾರೆ? அப்ப அவர்கள் அந்த வசனத்திற்குள் வரமாட்டார்கள். ಅವರು ಆ ವಾಕ್ಯದೊಳಗೆ ಬರುವುದಿಲ್ಲ. அப்படியானால் இந்த வசனம் ஜெனரலாக சொல்லப்பட்ட வசனம். ಹಾಗಿದ್ದ ಮೇಲೆ ಈ ವಾಕ್ಯ ಸಾಧಾರಣವಾಗಿ ಹೇಳಲ್ಪಡುವಂತಹ ವಾಕ್ಯವಾಗಿರುತ್ತದೆ. அதே போலதான் யோவான் ஸ்நானகனும் இங்கே சொல்லுகிறார், ஜெனரலாக ஒரு வசனத்தை சொல்லுகிறார். ಅದೇ ರೀತಿ ಸ್ನಾನಿಕ ಯೋಹಾನನು ಸಾಧಾರಣವಾಗಿ ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳುತ್ತಾರೆ. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லைன்னு சொல்றாரு. ದೇವರನ್ನು ಯಾರು ಎಂದು ಕಂಡಿಲ್ಲ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರಲ್ಲ. மோசேக்கு தேவன் தன்னுடைய பின்பாகத்தை காட்டினாரா? ಮೋಶೆಗೆ ದೇವರು ತನ್ನ ಹಿಂಭಾಗವನ್ನು ತೋರಿಸಿದರಲ್ಲ. அப்ப அவர் தேவனை பார்த்தாரா? ಆತನ ದೇವರನ್ನು ನೋಡಿದನ. பின்பு அவருடைய மூப்பர்கள் 70 பேர் தேவனை தரிசித்து சாகாமல் புசித்து குடித்து ஜீவனோடு இருந்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ಅದೇ ರೀತಿ ಮೋಶೆಯ ಜೊತೆಗೆ ಇದ್ದ ಹಿರಿಯರು ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ ಹೋಗಿ ದೇವರನ್ನು ದರ್ಶನ ಮಾಡಿ ಅವರು ಸಾಯದೆ ಅನ್ನ ಪಾನಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡರು ಎಂದು ವಾಕ್ಯ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆபிரகாமுடைய வீட்டுக்கு அவர் ஒரு மனிதனாகவே வந்தார். ಆಬ್ರಹಾಮನ ಮನೆಗೆ ಆತನು ಮನುಷ್ಯನಾಗಿ ಬಂದನು. அவர் தன்னை வெளிப்படுத்தினார் ஆபிரகாமுக்கு, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு எனக்கு முன்பாக நடந்து கொண்டு அடங்கியிரு என்று சொன்னார் ஆபிரகாமுக்கு. ಆಬ್ರಹಾಮನಿಗೆ ದೇವರು ತನ್ನನ್ನು ಅಲ್ಲಿ ಪ್ರಕಟಿಸಿದನು. ನೀನು ಯಾವ ದೋಷವಿಲ್ಲದೆ ನನ್ನ ಮುಂದೆ ನಡೆದುಕೋ, ನಾನು ಸರ್ವಶಕ್ತರ ದೇವರು ಎಂದು ತೋರಿಸಿದನು. அப்ப தேவன் ஒரு மனித ரூபத்தில் இருந்து கொண்டு ஆபிரகாமுக்கு தன்னை அறிமுகப்படுத்துகிறார். ದೇವರು ಒಂದು ಸ್ವರೂಪದಲ್ಲಿ ಇದ್ದುಕೊಂಡು ಆಬ್ರಹಾಮನಿಗೆ ತನ್ನನ್ನು ತಾನು ಆತನು ತಿಳಿಯಪಡಿಸಿದ್ದಾನೆ. அப்ப இந்த வசனம் யோவான் ஸ்நானகன் சொல்லுவது தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை என்று சொல்லும்போது அது ஜெனரலான ஒரு வசனம். ಈ ಯಾವಾಗಲೂ ಹೇಳುವಾಗ ದೇವರನ್ನು ಯಾರು ಎಂದು ಕಂಡಿಲ್ಲ ಎಂದು ಹೇಳುವ ವಾಕ್ಯ ಅದು ಸಾಧಾರಣವಾದ ವಾಕ್ಯ. ஆனால் ஸ்பெசிபிக்காக பார்க்க போனால் அங்கே சிலர் இருக்கிறார்கள் தேவனை தரிசித்தவர்கள். ಆದರೆ ವಿಶೇಷ ನೋಡುವುದಾದರೆ ದೇವರನ್ನು ನೋಡಿದವರು ಕೆಲವರು ಅಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆக இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது உடனே யாருமே தேவனை காணவில்லை என்று சொல்லி நீங்கள் அப்படி பேசிவிட்டீர்களானால் நீங்கள் முழு சத்தியத்தை அறியாதவர்கள் என்று அர்த்தமாகிவிடும். ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ ನೀವು ಅದೇ ರೀತಿ ದೇವರನ್ನು ಯಾರು ಎಂದು ಕಂಡಿಲ್ಲ ಹೇಳಿದರೆ ನೀವು ಸತ್ಯವೇದವನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಓದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. சரி, அவருடைய மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்த வேண்டும். ಆತನ ತಂದೆಯ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಯಾರು ಇದ್ದಾರೋ ಆ ಮಗನೇ ತಂದೆಯನ್ನು ತಿಳಿಯಪಡಿಸಲು ಸಾಧ್ಯ. வேற யாராலும் வெளிப்படுத்த முடியாது. ಯಾರಿಂದಲೂ ಅದನ್ನು ಪ್ರಕಟಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஏனென்றால் வேற யாருக்கும் தெரியாது. ಏಕೆಂದರೆ ಬೇರೆ ಯಾರಿಗೂ ಅದು ಗೊತ್ತಿಲ್ಲ. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம், Matthew chapter 11 verse 27. ಮತ್ತಾಯ ಪ್ರವಾದಿಯ ಪುಸ್ತಕ 11ನೇ ಅಧ್ಯಾಯ 27ನೇ ವಚನ. ನನ್ನ ತಂದೆಯು ಎಲ್ಲವನ್ನೂ ನನಗೆ ಒಪ್ಪಿಸಿದ್ದಾನೆ. ತಂದೆಯ ಹೊರತು ಇನ್ಯಾವನು ಮಗನನ್ನು ತಿಳಿದವನಲ್ಲ, ಮಗನ ಹೊರತು ಇನ್ಯಾವನು ತಂದೆಯನ್ನು ತಿಳಿದವನಲ್ಲ, ಮತ್ತು ಮಗನು ತಂದೆಯನ್ನು ಯಾರಿಗೆ ಪ್ರಕಟಿಸುವುದಕ್ಕೆ ಮನಸ್ಸು ಉಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೋ ಅವನು ಆತನನ್ನು ತಿಳಿದವನಾಗಿದ್ದಾನೆ. ஆமென். ஹல்லேலூயா. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான். குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான். ஆரம்பத்தில் என்ன சொன்ன? பிதா என்பது என்னது? வெளிப்பாடு. வெளிப்பாட்டின் மூலமாகத்தான் நீங்க என்ன செய்ய முடியும்? பிதாவை காண முடியும். இங்க என்ன சொல்லுகிறது? குமாரன் யாருக்கு பிதாவை வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவன் தவிர வேறு ஒருவனும் பிதாவை அறிய முடியாது. சரியா? இப்போ இதுல பார்க்கிற ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, பிதாவை குமாரன் வெளிப்படுத்தினா மட்டும்தான் பிதா யார் என்று அறிந்து கொள்ள முடியும். அதே போல குமாரன் என்பதும் பிதா தவிர வேற யாருக்கும் தெரியாது. இதுக்கு எல்லாரும் குமாரன் குமாரன் சொல்றாங்களே, தெரிந்து சொல்லுகிறார்களா தெரியாமல் சொல்லுகிறார்கள்? ஏன்னா வசனம் என்ன சொல்லுகிறது? பிதா தவிர வேற ஒருவனும் குமாரனை அறியான். அப்ப குமாரன் அறிந்து கொள்வதும் வெளிப்பாடுதான்.
அப்ப அந்த வெளிப்பாடு இல்லை என்றால் குமாரன் யார் என்பதை கூட சரியான வழியிலே நாம் அறிந்து கொள்ள முடியாது. ಪ್ರಕಟಣೆ ನಮಗೆ ಆಗದೆ ಇದ್ದರೆ ಮಗನು ಯಾರು ಎಂಬುದು ನಮಗೆ ಸರಿಯಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಲು ಆಗುವುದಿಲ್ಲ. நம்முடைய ஜெபம் என்னவாக இருக்க வேண்டும்? ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ಏನಾಗಿರಬೇಕು? அப்பா பிதாவே குமாரனை எங்களுக்கு வெளிப்படுத்தும். ಅಪ್ಪ ತಂದೆಯೇ ನನಗೆ ಕುಮಾರನನ್ನು ನನಗೆ ಪ್ರಕಟಿಸು. சரியா? கரெக்ட் தானா? அத என்னைக்காவது அப்படி ஜெபிச்சிருப்போமா? ಯಾವಾಗಾದರೂ ನಾವು ಈ ರೀತಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ நாம் ஒரு நாள் அப்படி ஜெபிச்சிருக்கோமா? ನಾವು ಎಂದಿಗೂ ಆ ರೀತಿ ಪ್ರಾರ್ಥನೆ அப்பா குமாரனை எங்களுக்கு வெளிப்படுத்தும். ಅಪ್ಪ ಕುಮಾರನನ್ನು ನಮಗೆ ಪ್ರಕಟಿಸು. அப்ப அந்த குமாரனை எங்களுக்கு வெளிப்படுத்தும் என்று சொல்லும் பொழுதுதான் தேவன் அங்கே ஆதாமை வெளிப்படுத்துகிறார். ನನಗೆ ಮಗನನ್ನು ಪ್ರಕಟಿಸು ಎಂದು ಹೇಳುವಾಗ ಅಲ್ಲಿ ಆದಾಮನನ್ನು ಆತನು ಪ್ರಕಟಿಸುತ್ತಾನೆ. பின்பு ஒரே பேரான குமாரனாக வந்த யாகுஷுவ மசீகாவை வெளிப்படுத்துகிறார். ಏಕಪುತ್ರನಾಗಿ ಭಾಗವಹಿಸಿದಂತಹ ಯಾಕೋಬನ ಹೆಸರನ್ನು ಆತ ನಮಗೆ ತಿಳಿಯಪಡಿಸುತ್ತಾನೆ. இப்பதான் முக்கியமான விஷயத்துக்கு வருகிறோம். ಇವಾಗ ನಾವು ಮುಖ್ಯವಾದ ವಿಷಯಕ್ಕೆ ಬರುತ್ತೇವೆ. இரண்டாம் வருகையில் வரப்போகிற தேவனுடைய குமாரனையும் வெளிப்படுத்துவார். ಎರಡನೇ ಬರುವಿಕೆಗೆ ಬರುವಂತ ದೇವ ಕುಮಾರನನ್ನು ಆತನು ನಮಗೆ ಪ್ರಕಟಿಸುತ್ತಾನೆ. அப்ப இரண்டாம் வருகையில் வரக்கூடிய தேவ குமாரனை அறிய வேண்டுமானால் ಎರಡನೇ ಬರುವಿಕೆಗೆ ಬರುವಂತ ದೇವ ಕುಮಾರನನ್ನು ನಾವು ತಿಳಿಯಬೇಕಾದರೆ பிதா நமக்கு வெளிப்படுத்த வேண்டும். ತಂದೆ ನಮಗೆ ತಿಳಿಯಪಡಿಸಬೇಕು. அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. அதுவே ಈ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. ஏனென்றால் பிதா தவிர வேறு ஒருவனும் குமாரன் யார் என்று அறியான். ಏಕೆಂದರೆ ತಂದೆ ಅಲ್ಲದೆ ಬೇರೆ ಯಾರೂ ಮಗನನ್ನು ತಿಳಿಯಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப பிதா யார் என்பதும் நமக்கு தெரியாது. ತಂದೆ ಯಾರು ಎಂದು ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. அப்ப அதை யார் வெளிப்படுத்தணும்? ಅದು ನಮಗೆ ಯಾರು ತೋರಿಸಿಕೊಡಬೇಕು? குமாரன் வெளிப்படுத்தணும். ಅದು ಕುಮಾರನು ನಮಗೆ அப்ப ತೋರಿಸಿಕೊಡಬೇಕು. குமாரன் வெளிப்படுத்தினால்தான் பிதா யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ಮಗನು ಅದನ್ನು ತೋರಿಸಿಕೊಟ್ಟರೆ ಮಾತ್ರ ತಂದೆ ಯಾರು ಎಂದು ತಿಳಿದುಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯ. யாகுஷுவ மசீகாவின் அப்போஸ்தலர்கள் பிதாவை பார்க்க ரொம்ப வாஞ்சை உள்ளவர்களாக இருந்தார்கள். ಯಾಕೋಬ ಮೆಸ್ಸಿಯನ ಶಿಷ್ಯರು ತಂದೆಯನ್ನು ನೋಡಲು ತುಂಬಾ ಕಾತುರದಿಂದ ಕಾದಿದ್ದರು. அவங்களுக்கு வேற ஒண்ணுமே வேண்டாம். ಅವರಿಗೆ ಬೇರೆ ಏನು ಬೇಕಾಗಿಲ್ಲ. அப்படி அப்போஸ்தலர் சொல்றார். ಆ ರೀತಿ ಶಿಷ್ಯರು அந்த ಹೇಳುತ್ತಾರೆ. அப்போஸ்தலர் என்ன சொல்றார் பாருங்க. யோவான் 14ஆம் அதிகாரத்திலே ஜான் தி காஸ்பல் சாப்டர் 14 8ஆம் வசனம் 8. ಯೋಹಾನನ ಪ್ರವಾದಿಯ ಪುಸ್ತಕ 14ನೇ ಅಧ್ಯಾಯ 8ನೇ ವಚನ. ಫಿಲಿಪ್ಪನು ಸ್ವಾಮಿ ನಮಗೆ ತಂದೆಯನ್ನು ತೋರಿಸು, ನಮಗೆ ಅಷ್ಟೇ ಸಾಕು ಅಂದನು. ஹல்லேலூயா. பிலிப்பு அவரை நோக்கி ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பியும் அது எங்களுக்கு போதும் என்றான். ஹல்லேலூயா. வேற எதுவுமே அவனுக்கு போதாது. ಬೇರೆ ಯಾವುದೂ ಆತನಿಗೆ ಬೇಕಾಗಿಲ್ಲ. படகு நிறைய மீனை பிடிச்சு கொண்டு வர வைத்தாரு, அது போதாது. ಹಡಗು ತುಂಬಾ ಮೀನನ್ನು ಹಿಡಿದು ತಂದರೂ ಅದು ಆತನಿಗೆ ಸಾಲದು. 2 தடவை அப்பத்தையும் மீனையும் சீசர்களுக்கும் திருப்தியாக கொடுத்தார். 2 ಮೀನು 5 ರೊಟ್ಟಿಯನ್ನು ಅನೇಕ ಜನರಿಗೆ ಆತನು ಭೋಜನವಾಗಿ ಬಡಿಸಿದನು. சீசர்களும் அதை சாப்பிட்டார்கள். ಶಿಷ್ಯರು ಅದನ್ನು ತಿಂದರು. ஆனாலும் அது அவனுக்கு போதாது. ಆದರೂ ಅದು ಆತನಿಗೆ ಸಾಲದು. தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார், ನೀರನ್ನು ದ್ರಾಕ್ಷಾರಸವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿದನು. அதுவும் அவனுக்கு போதாது. ಅದು ಆತನಿಗೆ ಸಾಲದು. அநேக குருடர்களுக்கு பார்வை அளித்தார், ಅನೇಕ ಕುರುಡರಿಗೆ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಕೊಟ್ಟನು. அதுவும் சீசர்களுக்கு போதவில்லை. ಅದು ಶಿಷ್ಯರಿಗೆ ಸಾಲಲಿಲ್ಲ. அநேகருடைய வியாதிகளை சுஸ்தமாக்கினார், ಅನೇಕ ರೋಗಗಳನ್ನು ಆತನು ಸ್ವಸ್ಥ ಮಾಡಿದನು. குஷ்டரோகிகளை சுஸ்தமாக்கினார், ಕುಷ್ಠ ರೋಗವನ್ನು ಆತನು ಸ್ವಸ್ಥ ಮಾಡಿದನು. இதுவும் பிலிப்புக்கு போதாது. ಇದು ಫಿಲಿಪ್ಪನಿಗೂ ಸಾಲಲಿಲ್ಲ. அப்ப பிலிப்புக்கு என்ன வேண்டும்? ಹಾಗಿದ್ದ ಮೇಲೆ ಫಿಲಿಪ್ಪನಿಗೆ ಏನು ಬೇಕು? பிதாவை எங்களுக்கு காண்பியும் அது எங்களுக்கு போதும். ತಂದೆಯನ್ನು ನಮಗೆ ತೋರಿಸು, ಅದು ನಮಗೆ ಸಾಕು. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்முடைய உள்ளத்திலும் அப்படிப்பட்ட எண்ணம் இல்லையா? ನಮ್ಮ ಅಂತರಂಗದಲ್ಲಿ ಆತನ ಭಾವನೆ ಇಲ್ಲವಾ? ஹல்லேலூயா. ஒரு முறை பிதாவை பார்த்து விட்டால் போதும். ಒಂದು ಸಲ ತಂದೆಯನ್ನು ನೋಡಿದರೆ ಸಾಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்போ பிதாவை எங்களுக்கு காண்பியும் அது எங்களுக்கு போதும் என்று அவன் யாகுஷுவ மசீகாவினிடத்தில் பிலிப்பு சொல்லுகிறார். ತಂದೆ ನಮಗೆ ತೋರಿಸು, ಅಷ್ಟೇ ನಮಗೆ ಸಾಕು ಎಂದು ಫಿಲಿಪ್ಪನು ಯಾಕೋಬ ಮೆಸ್ಸಿಯನ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೇಳುತ್ತಾನೆ. அதற்கு அவர் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? ಅದಕ್ಕೆ ಆತನು ಹೇಳಿರಬೇಕಿತ್ತು, பிலிப்பே நீ புறப்பட்டு வா, இந்த மலைக்கு போகும், அந்த மலையில போய் நம்ம ஜெபம் பண்ணுவோம், அங்க பிதாவை நான் உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லியிருக்க வேண்டும். ಆತನು ಹೇಳಬೇಕಾಗಿತ್ತು, ಫಿಲಿಪ್ಪನೇ ನೀನು ಹೊರಟು ಬಾ, ನಾನು ಆ ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ ಹೋಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ, ಅಲ್ಲಿ ತಂದೆಯನ್ನು ನಿನಗೆ ತೋರಿಸುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳಬೇಕಿತ್ತು. அப்படி ஏதாகிலும் சொன்னாரா? ಆ ರೀತಿ ಹೇಗಾದರೂ ನಡೆದು அப்படி ஏதாகிலும் சொன்னார் என்பதை நாம் இங்கே வேதத்தில் வாசிக்கவில்லை. ಆ ರೀತಿ ಹೇಳಿಕೊಂಡು ಯಾವ ಸತ್ಯದಲ್ಲಿ ಓದಲಿಲ್ಲ. ஆனால் என்ன சொல்லுகிறார் என்று பாருங்க. ಆದರೆ ಆತನು ಏನನ್ನು ಹೇಳುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿ, 9ஆம் வசனத்தில் அவர் என்ன சொல்லுகிறார்? ಯಾಕೋಬ ಅವನಿಗೆ
கொள்ளಲಿಲ್ಲವೇ? பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உன்னோடு கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? ஆமென். ஹல்லேலூயா. என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுவாய்? ನನ್ನನ್ನು ನೋಡಿದವನು ತಂದೆಯನ್ನು ನೋಡಿದ್ದಾನೆ. ನಮಗೆ ತಂದೆಯನ್ನು ತೋರಿಸಿ ಎಂದು ನೀನು ಹೇಳುವುದು ಹೇಗೆ? இப்ப பிதா வேற எங்கேயாகிலும் இருந்தால் அவர் அங்கே இருக்கிறார் என்று சொல்ல முடியும். ತಂದೆ ಬೇರೆ ಎಲ್ಲಿಯಾದರೂ ಇದ್ದರೆ ಅಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ ಎಂದು ಹೇಳಬಹುದು. சங்கீதக்காரர் 115 சங்கீதத்தில் பிதா எங்கே இருக்கிறார் என்று சொல்லுகிறார். 115 சங்கீதம், Psalm 115 verse 3 நினைக்கிறேன், பாருங்க. 115ನೇ ಕೀರ್ತನೆ 3ನೇ ವಾಕ್ಯ. ನಮ್ಮ ದೇವರು ಪರಲೋಕದಲ್ಲಿದ್ದಾನೆ, ಹಾಸಿದ ತನಗೆ ಬೇಕಾದದ್ದೆಲ್ಲವನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் எங்கே இருக்கிறாரா? நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். இப்போ யாகோஷுவா இதை போல ஒரு பதில சொல்லி இருந்தா நமக்கு அங்க பிரச்சனையே கிடையாது. ಯಾಕೋಶ್ವ ಈ ರೀತಿಯಾಗಿ ಉತ್ತರ ಕೊಟ್ಟಿದ್ದರೆ ಅಲ್ಲಿ ನಮಗೆ ಯಾವ ತೊಂದರೆಯೂ ಇರುವುದಿಲ್ಲ. ஆனா யாகோஷுவா அப்படி ஒரு பதிலை சொல்லவில்லை. ಆದರೆ ಯಾಕೋಶ್ವ ನಮಗೆ ಆ ರೀತಿ ಉತ್ತರ ಕೊಡಲಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இவ்வளவு காலம் என்னோடு கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? ಇಷ್ಟು ದಿವಸ ನನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದರೂ ನೀನು ಇದನ್ನು ಅರಿತಿಲ್ಲವೇ? பிரதர் சொன்னாரு, பிரேயர் பண்ணும்போதுதான், பிரதர் நீங்க தானே சொன்னீங்க 15 வருஷமா நம்ம அங்க இருந்தோம், இன்னும் என்ன செய்யலன்னு சொன்னீங்க. பிரேயர்ல ஏதோ சொன்னீங்களா அப்படி இல்லையா? அப்ப யாரும் பிரேயரை கவனிக்கலையா? சரி, போகட்டும். இல்ல 15 வருஷமா தேவனைகளை நடத்திட்டு வர்றாருன்னு அப்படி ஏதோ ஜெபம் பண்ணாரு. ஆமா, ஏன்னா நாமத்தை போய் சொல்ல போனா தானே பிரச்சனை, இல்லன்னா பிரச்சனையே கிடையாது. ஹல்லேலூயா. அப்போ இத்தனை வருஷமா நான் உங்களோடு கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா என்று பிலிப்புவை பார்த்து அவர் கேட்கிறார். ನಾನು ಇಷ್ಟು ದಿವಸ ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಇದ್ದರೂ ನೀನು ಇನ್ನೂ ನನ್ನನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳಲಿಲ್ಲವೇ? இப்ப யாகோஷுவா இப்படிப்பட்டதான ஒரு கேள்வியை பிலிப்புவை பார்த்து கேட்க வேண்டும் என்றால், ಯಾಕೋಶ್ವ ಈ ರೀತಿಯ ಪ್ರಶ್ನೆ ಫಿಲಿಪ್ಪನ ನೋಡಿ ಕೇಳಬೇಕಾದರೆ, அப்ப அவரோடு கூட இருந்த அந்த 2 வருஷமோ 3 வருஷமோ அவர் கண்டிப்பாக பிதாவை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ಅವರ ಜೊತೆಗೆ ಆ 2 ವರ್ಷ 3 ವರ್ಷದ ಇದ್ದ ಶಿಷ್ಯರಿಗೆ ತಂದೆಯನ್ನು ಆತನು ತಿಳಿಯಪಡಿಸಿದ್ದಾನೆ. அவர் வெளிப்படுத்தாமல் இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்க முடியாது. ತಿಳಿಯಪಡಿಸದೆ ಈ ರೀತಿಯಾಗಿ ಪ್ರಶ್ನೆ ಆತನು ಕೇಳುವುದಿಲ್ಲ. அப்ப அவர் எந்த வழியிலே பிதாவை வெளிப்படுத்தினார்? ಆತನು ಯಾವುದರ ಮುಖಾಂತರವಾಗಿ ತಂದೆಯನ್ನು ತಿಳಿಯಪಡಿಸಿದನು? அநேக வசனங்கள் அதற்கு இருக்கிறது ஆதாரமாக. ಅನೇಕ ವಾಕ್ಯಗಳು ಅದಕ್ಕೆ ಆಧಾರವಾಗಿವೆ. ஆனால் ஒரு சில வசனங்களை மட்டும் அதற்கு ஆதாரமாக நாம் பார்க்கலாம். ಆದರೆ ಕೆಲವೊಂದು ವಾಕ್ಯಗಳನ್ನು ಅದಕ್ಕೆ ಆಧಾರವಾಗಿ ನೋಡೋಣ. இப்போ லூக்கா 5ஆம் அதிகாரத்திலே அங்கே பேதுருவும் மற்ற சீஷர்களும் மீன் பிடிக்க போகிறார்கள். ಲೂಕ 5ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಪೇತ್ರನು ಮತ್ತು ಬೇರೆ ಶಿಷ್ಯರುಗಳು ಮೀನನ್ನು ಹಿಡಿಯಲು ಹೋಗುತ್ತಾರೆ. அவன் தன் பிறப்பு முதலே அவன் மீனவன், அவன் மீன் பிடிக்கிற பழக்கம் உள்ளவன். ಅವನ ಹುಟ್ಟಿನಿಂದಲೇ லூக் சாப்டர் 5. ಅವನ ಕಸುಬು ಮೀನು ಹಿಡಿಯುವುದಾಗಿತ್ತು. சோ அவன் கடற்கரையிலே ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு மீனும் பிடிக்காமல் காலையிலே வெளியே வருகிறான். ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ಅವನು ಒಂದು ಮೀನು ಸಿಗದೆ ಅವನು ಬೆಳಗಿನ ಜಾವ ಹೊರಗಡೆ ಬರುತ್ತಿದ್ದಾನೆ. அப்படி வெளியே வந்தவனுக்கு இவர் தன்னுடைய வார்த்தையை போதிக்கிறார். ಆ ರೀತಿ ಹೊರಗಡೆ ಬಂದವನಿಗೆ ಈತನು ತನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು ಬೋಧಿಸುತ್ತಾನೆ. அந்த வார்த்தையை போதித்து முடித்தவுடனே சொல்லுகிறார், நீ ஆழத்தில் போய் நீ உன் வலையை போடு, அங்கே மீன் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். ಆ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಬೋಧನೆ ಮಾಡಿದ ಮೇಲೆ ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ, ನೀನು ಹೋಗಿ ದೋಣಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ನಿನ್ನ ಬಲೆಯನ್ನು ಹಾಕು ಎಂಬುದಾಗಿ. இப்பொழுது அவன் போய் அங்கே திரளான மீன்களை பிடிக்கிறான். ಈಗ ಆತನು ಹೋಗಿ ರಾಶಿ ರಾಶಿಯಾಗಿ ಮೀನುಗಳನ್ನು ಹಿಡಿಯುತ್ತಾನೆ. 2 படகுகள் அமிழ்ந்து போகத்தக்கதாக மீன்கள் அங்கே கிடைக்கிறது. 2 ದೋಣಿಗಳು ತುಂಬುವಷ್ಟು ಮೀನುಗಳು ಅಲ್ಲಿ ಸಿಗುತ್ತವೆ. இவனுக்கு நன்றாக தெரியும், பேதுருவுக்கு நன்றாக தெரியும், இந்த இடத்தில் மீன்களே இல்லை. ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಮೀನುಗಳೇ ಇಲ್ಲ. இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் நான் வெயிட் பண்ணா எனக்கு மீன் கிடைக்கும் என்று அவனுக்கு தெரிந்திருந்தால் அவன் கண்டிப்பாக அங்கே இருந்திருப்பான். ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ನಾನು ಇಲ್ಲಿದ್ದರೆ ಮೀನು ಸಿಗುತ್ತದೆ ಎಂದು ಆತನಿಗೆ ತಿಳಿದಿದ್ದರೆ ಅವನು ಖಂಡಿತವಾಗಲೂ ಅಲ್ಲಿ ಇನ್ನೂ ಸ್ವಲ್ಪ ತಿರುಗಿದ್ದ. வெறும் வலையை கொண்டு வருவதை விட கொஞ்சம் மீனோடு வீட்டுக்கு போனால் நல்லது தானே. ಬರೀ ಬಲೆಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬರುವುದಕ್ಕಿಂತ ಸ್ವಲ್ಪ ಮೀನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋದರೆ ಮನೆಗೆ ಒಳ್ಳೆಯದಲ್ಲವೇ?
ஆனால் மீன் கிடைக்காது, இனிமேல் கிடைக்காது என்கிற நம்பிக்கை அற்று போன பிறகுதான் அவன் கடற்கரைக்கு வருகிறான். ಇನ್ನು ಮೇಲೆ ಮೀನೇ ಸಿಗುವುದಿಲ್ಲ ಎಂಬ ನಂಬಿಕೆಯನ್ನು ಕಳೆದುಕೊಂಡ ಮೇಲೆಯೇ ಆತನು ದಡವನ್ನು ಸೇರುತ್ತಾನೆ. இந்த மீன் பிடிக்கிறதை பற்றி எதுவுமே தெரியாத யாகுஷு அவன்கிட்ட சொல்றாரு, நீ ஆழத்துல போய் வலையை போடு, உனக்கு மீன் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். ಈ ಮೀನು ಹಿಡಿಯುವುದು ಯಾವ ಅನುಭವ ಇಲ್ಲದೆ ಇರುವ ಯಾಗುಷನು ಹೇಳುತ್ತಾನೆ, ನೀನು ಹೋಗಿ ದೋಣಿಯಲ್ಲಿ ಬಲೆಯನ್ನು ಹಾಕು ಎಂಬುದಾಗಿ. அப்பொழுது அவன் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அங்கே போகிறான். ಆಗ ಆತನು ತನ್ನ ಮಾತಿಗೆ ವಿಧೇಯನಾಗಿ ಅಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಾನೆ. அங்கே போகும்பொழுது அவன் ஆச்சரியப்படும் அளவுக்கு 2 படகுகள் நிரம்பத்தக்கதாக மீன்கள் கிடைத்து விடுகிறது. ಅವನು ಆಶ್ಚರ್ಯಪಡುವ ರೀತಿ 2 ದೋಣಿಗಳು ತುಂಬುವಷ್ಟು ಮೀನುಗಳು ಅಲ್ಲಿ ಸಿಗುತ್ತವೆ. அந்த மீன் எங்கிருந்து வந்தது? ಆ ಮೀನು ಎಲ್ಲಿಂದ ಬಂದವು? ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. மீன் இல்லாத இடத்திலே தன்னுடைய சீஷர்களுக்காக தேவன் அங்கே மீனை உருவாக்கினார். ಮೀನೇ ಇಲ್ಲದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ದೇವರು ತನ್ನ ಶಿಷ್ಯರಿಗೋಸ್ಕರ ಅಲ್ಲಿ ಮೀನನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದನು. ஒன்றுமில்லாமல் இருந்து சகலத்தையும் செய்கிறவர் நம்முடைய தேவன். ಏನು ಇಲ್ಲದೆ ಇರುವಾಗ ಸಕಲವನ್ನು ಮಾಡುವವರು ನಮ್ಮ ದೇವರು. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. நம்முடைய வாழ்க்கையில் கூட எல்லா நம்பிக்கையும் அற்று போயிட்டு, நம்ம எவ்வளவு பிரயாசப்பட்டும் எல்லா தோல்வியும் நம்ம சந்தித்து விட்டோம், இனிமேல் நம்பிக்கையே இல்லை என்று நீங்கள் நினைக்கக்கூடிய சூழ்நிலையில நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போவீர்களானால் தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் இதே அற்புதத்தை செய்வார். ಆಮೆನ್. ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇರುವಂತಹ ಎಲ್ಲ ವಿಷಯದಲ್ಲೂ ನಾವು ಎಲ್ಲ ನಂಬಿಕೆಯನ್ನು ಕಳೆದುಕೊಂಡು ದೇವರನ್ನೇ ನಂಬಿ ನಾವು ಆತನ ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗಿ ಬಂದರೆ ಆತನು ನಮ್ಮ ಜೀವಿತಕ್ಕೆ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾನೆ. இப்பொழுது பேதுருக்கு கொஞ்சம் ஏதோ மனசுக்குள்ளே வந்துவிட்டது. ಈಗ ಪೇತ್ರನಿಗೆ ಸ್ವಲ್ಪ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಏನೋ ಬಂದಿದೆ. அவன் யாகுஷுவை பார்த்து சொல்லுகிறான், ஆண்டவரே என்னை விட்டு போய்விடு, நான் பாவியான மனுஷன் சொல்றான். ಈಗ ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ, ಯಾಕುಷ್ವನೇ, ನನ್ನ ಬಿಟ್ಟು ನೀನು ಹೋಗು, ನಾನು ಪಾಪಿ ಎಂಬುದಾಗಿ. ஏன் அவன் நான் பாவி என்று சொல்லுகிறான்? ಹೇಗೆ ಆತನು ನಾನು ಪಾಪಿ ಎಂದು ಹೇಳುತ್ತಾನೆ? ஏனென்றால் அவர் பரிசுத்தர் என்று அவன் அறிந்து கொண்டான். ಏಕೆಂದರೆ ಆತನು ಪರಿಶುದ್ಧ ಭಕ್ತನು ಎಂದು ಆತನು ತಿಳಿದುಕೊಂಡನು. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. நீர் பரிசுத்தவானா இருக்கிறீர், உமக்கு முன்பாக நிற்க நான் தகுதி உள்ளவன் அல்ல, ஆகையால் என்னை விட்டு போய்விடும் என்று சொல்லுகிறான். ನೀನು ಪರಿಶುದ್ಧವಂತನು, ನಿನ್ನ ಮುಂದೆ ನಿಂತುಕೊಳ್ಳಲು ನನಗೆ ಅರ್ಹತೆ ಇಲ್ಲ, ಆದ್ದರಿಂದ ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. அப்ப தேவன் ஒருவரை தவிர பரிசுத்தர் ஒருவனும் இல்லையே. ಹಾಗಿದ್ದರೆ ದೇವರು ಒಬ್ಬರು ಅಲ್ಲದೆ ಬೇರೆ ಯಾರು ಪರಿಶುದ್ಧರು ಅಲ್ಲ. அப்ப பேதுரு அவரை யார் என்று தெரிந்து கொண்டார்? ಆಗ ಪೇತ್ರನು ಆತನನ್ನು ಯಾರೆಂದು ತಿಳಿದುಕೊಂಡನು. அவர் சிருஷ்டிகர்த்தர் என்று தெரிந்து கொண்டார். ಅವರ ಸೃಷ್ಟಿಗೆ ಯಜಮಾನನೆಂದು ತಿಳಿದುಕೊಂಡನು. இன்றைக்கு அநேகர் அந்த விஷயத்தை தெரிந்து கொள்ளாதபடிக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். ಇದರಲ್ಲಿ ಅನೇಕರು ಆ ವಿಷಯವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳದೆ ಕಷ್ಟಪಡುತ್ತಿದ್ದಾರೆ. ஆகையினால்தான் சொன்னார், இவ்வளவு காலம் நான் உன்னோடு கூட இருந்தும் நீ இதை அறியவில்லையான்னு கேட்டார். ಆದ್ದರಿಂದ ಆತನು ಹೇಳ್ತಾನೆ, ಇಷ್ಟು ಜನ ನಿನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದರೂ ನೀನು ತಿಳಿಯಲಿಲ್ಲವೇ ಎಂಬುದಾಗಿ. அதன் பின்பு 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேரை தேவன் போஷித்தார். ಅದಾದ ಮೇಲೆ 2 ಮೀನು 5 ರೊಟ್ಟಿಗಳು ತೆಗೆದುಕೊಂಡು 5 யாகுஷுவா அவர் போஷித்த இடம் வனாந்தரம். ಯಾಕುಷ್ವ ಅವರಿಗೆ ಊಟ ಬಡಿಸಿದ್ದು ಅದು ಅರಣ್ಯ ಮಾರ್ಗ. மீண்டும் ஒரு முறை அதே காரியத்தை 4000 பேருக்கு அவர் செய்தார். ಮತ್ತೆ ಅದೇ ಕಾರ್ಯವನ್ನು 4,000 ಜನರಿಗೆ ಮಾಡಿದನು. இந்த 2 தடவையும் அவர் செய்து அந்த ஜனங்களிடத்திலே தான் யார் என்பதை அவர் வெளிப்படுத்தினார். ಈ 2 ಸಲನೂ ಆತನು ಈ ರೀತಿ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಿ ಜನರಿಗೆ ತಾನು ಯಾರು ಎಂದು ಅಲ್ಲಿ ತಿಳಿಯಪಡಿಸಿದ್ದಾನೆ. ஜனங்கள் அவர் யார் என்பதை அறிந்து கொள்வதற்கு பதிலாக அவர் செய்த அற்புதங்களின் மேல் தங்கள் கண்களை வைத்து விட்டார்கள். ಜನರು ಆತನು ಯಾರು ಎಂದು ತಿಳಿದುಕೊಳ್ಳದೆ ಆತನು ಮಾಡಿದ ಅದ್ಭುತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅವರು ಗಮನಿಸಿದರು. இன்றைக்கும் அநேக ஜனங்கள் அதிசயங்கள் அற்புதங்களின் பின்னாலே நடந்து அவர் உண்மையில் யார் என்பதை அறியாமல் இருக்கிறார். ಈಗಲೂ ಅನೇಕರು ಸೂಚಕ ಕಾರ್ಯ ಅದ್ಭುತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿ ಆತನು ಯಾರು ಎಂದು ತಿಳಿದುಕೊಳ್ಳದೆ ಇದ್ದಾರೆ. சீஷர்களுக்கு அவர் வெளிப்படுத்தியும் அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. ಶಿಷ್ಯರಿಗೆ ಆತನು ತಿಳಿಯಪಡಿಸಿದರೂ ಅವರು ತಿಳಿಯಲಿಲ್ಲ. சீஷர்களுக்கு அவர் என்ன வெளிப்படுத்தினார்? ಶಿಷ್ಯರಿಗೆ ಆತನು ಏನನ್ನು ತಿಳಿಯಪಡಿಸಿದನು? அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்தரத்திலே மன்னாவும் இறைச்சியும் கொடுத்தவர் நான் தான் என்பதை அவர் வெளிப்படுத்தினார். ಅರಣ್ಯದಲ್ಲಿ ನಮ್ಮ ಪಿತೃಗಳಿಗೆ ಅವರೇ ಬಂದು ಮೀನನ್ನು ಮನ್ನವನ್ನು ಕೊಟ್ಟ ದೇವರು ನಾನೇ ಎಂದು ಅಲ್ಲಿ ತೋರಿಸಿದನು. ஒரு சாட்சி அல்ல, 2 சாட்சிகள் மூலமாக வெளிப்படுத்தினார். ಒಂದಲ್ಲ ಎರಡು ಸಾಕ್ಷಿಗಳ ಮುಖಾಂತರ ಆತನು 2 முறை அதை செய்தும் ஜனங்கள் கவனமெல்லாம் அந்த அப்பத்தின் மேல் தான் இருந்ததே ஒழிய 2 ಸಲ ಆತನು ಮಾಡಿದರೂ ಜನರ ಗಮನವೆಲ್ಲವೂ ಆ ರೊಟ್ಟಿಯ ಮೇಲೆ ಇದ್ದೇ ವಿನಃ இவர் யார் என்ற எண்ணம் அவர்களுக்கு வரவில்லை. ಇವರು ಯಾರು ಎಂಬ ಭಾವನೆ ಅವರ ಹೃದಯದಲ್ಲಿ ಬರಲಿಲ್ಲ. இதே சீஷர்களை கூட்டிக் கொண்டு வரும்போது காற்றையும் கடலையும் அதட்டுகிறார். ಶಿಷ್ಯರನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಬರುವಾಗ ಆತನು ಸಮುದ್ರವನ್ನು ಗಾಳಿಯನ್ನು ಬದಲಿಸಿದನು. அவர்கள் ஆச்சரியப்பட்டு காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது, இவர் யாரோ என்று கேட்டார். ಗಾಳಿಯು ಸಮುದ್ರವು
ಈತನ ಮಾತಿಗೆ ವಿಧೇಯರಾಗುವುದಲ್ಲ, ಹಾಗಾದರೆ ಈತನು ಯಾರು ಎಂದು ಯೋಚಿಸಿದರು. அவ்வளவுதான் கேட்டார்களே ஒழிய அதை தொடர்ந்து போய் இவர் யார் என்று அவர்கள் யோசிக்கவில்லை. ಅವರು ಕೇಳಿದರೆ ಮಾತ್ರ ಈತನು ಯಾರು ಎಂದು ಅವರು ಪೂರ್ತಿಯಾಗಿ ಯೋಚಿಸಲಿಲ್ಲ. மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். ಮಾರ್ಕ್ 4:41. ಮಾರ್ಕನ ಪುಸ್ತಕ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 41ನೇ ವಚನ. ಅವರು ಬಹು ಭಯಪಟ್ಟು ಈತನು ಯಾರಿರಬಹುದು, ಗಾಳಿಯು ಸಮುದ್ರವೂ ಸಹ ಈತನ ಹೇಳಿದ ಹಾಗೆ ಕೇಳುತ್ತವಲ್ಲ ಎಂದು ತಮ್ಮೊಳಗೆ ಮಾತನಾಡಿಕೊಂಡರು. அவர்கள் மிகவும் பயந்து இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். அல்லேலூயா. அதோடு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, நிறுத்தி விட்டார்கள். இவர் யார் என்று அவர்கள் கொஞ்சம் பழைய ஏற்பாட்டில் போய் வாசித்து பார்ப்பார்களானால் அவர்களுக்கு புரிந்திருக்கும். காற்றின் மேலும் கடலின் மேலும் வானத்தின் மேலும் எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் உடையவர் யார் என்று அவர்கள் சிந்தித்து பார்ப்பார்களானால் அவர்களுக்கு பதில் கிடைத்திருக்கும். ஆனால் அவர்கள் அதை செய்யவில்லை, ஆச்சரியப்பட்டதோடு நின்று விட்டார்கள். இதே விஷயத்தை யாகுஷுவா அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். லூக்கா 4ஆம் அதிகாரத்திலே 21ஆம் வசனத்திலே, Luke chapter 4 verse 21. ಆತನು ಅವರಿಗೆ, ಈ ಹೊತ್ತು ನೀವು ನನ್ನ ಮಾತನ್ನು ಕೇಳುವಲ್ಲಿ ಈ ದೈವೋಕ್ತಿ ನೆರವೇರಿದೆ ಎಂದು ಹೇಳುತ್ತಿರುವಾಗ ಎಲ್ಲರೂ ಆತನನ್ನು ಹೊಗಳಿ. அவர் ஒரு தீர்க்க தரிசன வசனத்தை குறித்து வாசிக்கிறார். அந்த தீர்க்க தரிசன வசனம் இன்றைக்கு உங்கள் செவிகள் கேட்க நிறைவேறிற்று என்று சொல்லுகிறார். ಅವರು ಒಂದು ಪ್ರವಾದನ ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳುವಾಗ ಆ ವಾಕ್ಯ ಈ ದಿನ ನೆರವೇರಿದೆ ಎಂದು ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ. அப்போ இதுவரைக்கும் வாக்கியம் நிறைவேறிற்று என்று பழைய ஏற்பாட்டு காலத்திலே அவர்கள் ஒன்றையும் பார்க்கவில்லை. வாக்கியம் நிறைவேறிற்று என்று பழைய உடன்படிக்கையில் அவர் எதுவும் ನೋಡಲಿಲ್ಲ. வார்த்தை நிறைவேறினதை பார்த்தார்கள், வாக்கியம் நிறைவேறினதை ನೋಡಿದರು. ஆனால் இவ்வளவு உறுதியாக யாரும் சொல்லி அவர்கள் கேட்கவில்லை. ಇಷ್ಟು ದೃಢವಾಗಿ ಹೇಳಿದರೂ ಯಾರು அதை ಕೇಳಲಿಲ್ಲ. இப்பொழுது அவர் யாகுஷுவா அங்கே மேடையில் நின்று சொல்லுகிறார், இன்று உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் நிறைவேறிற்று என்று சொல்லுகிறார். யாகுஷுவா ಅಲ್ಲಿ ವೇದಿಕೆ ಮೇಲೆ ನಿಂತುಕೊಂಡು ಹೇಳ್ತಾರೆ, ಈ ಹೊತ್ತು ಈ ಕೇಳಿದ ವಾಕ್ಯ ನೆರವೇರಿದೆ ಎಂಬುದಾಗಿ. இப்பொழுதும் அந்த ஜனங்கள் அவர் யார் என்று அறிந்து கொண்டார்களா என்று கேட்டால் இல்லவே இல்லை. அதற்கு பதில் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? 22ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இங்கேயும் அந்த ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் பாருங்கள். எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்று சொன்னார்கள். அல்லேலூயா. இங்கேயும் அவர் யார், வெறும் யோசேப்பின் குமாரனா அல்லது அதற்கு மேலாக வேற ஏதாகிலும் இருக்கிறதா என்று சொல்லி அவர்கள் என்ன செய்யவில்லை, ஆராய்ந்து பார்க்கவில்லை. அல்லது யாரும் அவரிடத்தில் போய் இந்த வேத வாக்கியம் இன்றைக்கு நிறைவேறிற்று என்று சொல்லுகிறீரை எப்படி என்று கூட யாரும் கேட்கவில்லை. அந்த காலத்திலேயே பிரசங்கத்தை கேட்கிறவருடைய நிலைமை இப்படித்தான் இருந்திருக்கிறது. இன்னைக்கு மாறி இருக்கிறதா? இன்னைக்கு மாறி இருக்கிறதா? இல்ல. அவரு நேற்று மீண்டும் என்று மாறாதவர். நாம கூட அப்படி எப்படித்தான் நேற்று மீண்டும் என்றுமே உணர்வில்லாத ஜனங்கள் தான். கரெக்ட் தானா? ஆமா. அப்ப அன்றைக்கு அவர்களுக்கு வேத வாக்கியம் புரியவில்லை. அவர்கள் ஆச்சரியப்பட்டு அதை அப்படியே விட்டு விட்டார்கள். ஆகையினால்தான் அவருடைய கண்கள் குருடாகி போய்விட்டது. இன்றைக்கு வரைக்கும் குருடாகத்தான் இருக்கிறது. அப்போ வெளிப்படுத்தக்கூடிய சமயத்திலே அந்த வெளிப்பாட்டை பெற்றுக் கொள்ளுகிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும்.
இன்னும் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம், ஜான் த காஸ்பல் சாப்டர் 9. ஒன்று, 2, 3 வசனங்களை வாசிக்கலாம். ಯೋಹನ ಪ್ರವಾದಿಯ ಪುಸ್ತಕ 9ನೇ ಅಧ್ಯಾಯ 1ರಿಂದ 3 ವಚನಗಳು. ಯಾಕುಷ್ವ ಹಾದು ಹೋಗುತ್ತಿರುವಾಗ ಒಬ್ಬ ಹುಟ್ಟು ಕುರುಡನನ್ನು ಕಂಡನು. ಆತನ ಶಿಷ್ಯರು, ಗುರುವೇ, ಇವನು ಕುರುಡಾಗಿ ಹುಟ್ಟಿರುವುದಕ್ಕೆ ಯಾರ ಪಾಪ ಮಾಡಿದನು? ಇವನ ತಂದೆ ತಾಯಿಗಳು ಎಂದು ಆತನನ್ನು ಕೇಳಿದ್ದಕ್ಕೆ ಯಾಕುಷ್ವ, ಇವನು ಪಾಪ ಮಾಡಲಿಲ್ಲ, ಇವನ ತಂದೆ ತಾಯಿಗಳು ಪಾಪ ಮಾಡಲಿಲ್ಲ, ದೇವರ ಕ್ರಿಯೆಗಳು ಇವನಲ್ಲಿ ತೋರಿ ಬರುವುದಕ್ಕೆ ಇದಾದಿತ್ತು. ஆமென். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். யாகுஷுவ பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். அல்லேலூயா. யாருடைய கிரியைகள் வெளிப்படும் பொருட்டு பிறந்தான்? தேவகுமாரன் இல்லையா? தேவகுமாரனுடைய கிரியைகள் வெளிப்படும் பொருட்டு அவன் அப்படி பிறக்கலையா? யாருடைய கிரியைகள் வெளிப்படணுமா? தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும்படிக்கு இவன் இப்படி பிறந்தான். அப்ப இந்த இடத்திலே தேவன் தன்னை வெளிப்படுத்த போகிறார். இந்த விஷயத்திலே அப்படிதான் வெளிப்படுத்த போகிறார். நாம் மத்தேயு, மார்க்கு, லூக்கா எல்லாவற்றிலும் நாம் அநேக அற்புதங்களை பார்க்கிறோம். சில கண் தெரியாதவர்களை அவர் கையிலால் தொடாமல் கூட நீ உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது என்று சொன்னார். உடனே அவர்கள் கண்கள் திறந்து விட்டது. ஒரு குருடனுக்கு மாத்திரம் அந்த கண்ணின் மேல் வைத்து பிரேயர் பண்ணார், அவன் பார்வையடைந்தான். ஆனால் பிறவியிலேயே கண் இல்லாத ஒருவன் இப்ப அவரிடத்தில் வந்திருக்கிறான். வித்தியாசம் என்ன? மற்றவர்களுக்கெல்லாம் கண்ணு இருந்தது, பார்வை இல்லாமல் இருந்தது. ஆனால் இவனுக்கு மாத்திரம் கண் என்கிற உறுப்பே இல்லை. அல்லேலூயா. அந்த கண் என்கிற உறுப்பு இல்லாதபடியினாலே அவர் என்ன செய்கிறார்? அவர் தரையிலே துப்பி அங்கே சேர் உண்டாக்கி அதிலே அந்த சேரை எடுத்து அவன் கண்ணிலே பூசுகிறார். அல்லேலூயா. அப்ப மற்ற குருடர்களுக்கெல்லாம் பார்வை கொடுத்தது போல இங்கே செய்யவில்லை. இவனுக்கு மாத்திரம் அவர் அந்த மண்ணை எடுத்து பூசி, சேரை பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஏன் இங்கே இப்படி செய்தார்? அவன் அப்படி போய் கழுவி அவன் பார்வை அடைந்தவனாய் திரும்ப வந்தான். சோ இப்பொழுது அவர் தன்னை எப்படி சீஷர்களுக்கு வெளிப்படுத்துகிறார்? ஆதியிலே களிமண்ணினாலே மனிதனை உருவாக்கின தேவன் நான் தான் என்பதை அவர் இங்கே வெளிப்படுத்தினார். ஆகையினால இல்லாத உறுப்பு இல்லாத ஒரு இடத்துல ஒரு உறுப்பை உண்டாக்கி அவன் கண்ணிலே இங்கே வைத்தார். இப்படி எல்லாம் செய்தபடியினாலதான் பிலிப்பு இவனிடத்திலே கேட்கிறார், இவ்வளவு காலம் நான் உங்களோடு கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? அல்லேலூயா. அந்த வார்த்தையை அவர் சந்தோஷமாக கேட்கவில்லை, மிகுந்த வேதனையோடு கேட்கிறார். ஏன்பா இவ்வளவு நாள் நான் என்ன வெளிப்படுத்தினேனே நீ அறிந்து கொள்ளவில்லையா? இன்றைக்கு நாம் பிதா யார் என்று அறியாமல் இருப்போமானால்
நம்மை குறித்தும் இப்படித்தான் அவர் கேட்பார். ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ತಂದೆ ಯಾವ ಎಂದು ತಿಳಿಯದೆ ಹೋದರೆ ನಮ್ಮನ್ನು ಕುರಿತು ಆತನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಕೇಳುತ್ತಾನೆ. அல்லேலூயா. ஹalleluya. அங்கே அவர் தன்னை அந்த தேவன் சிருஷ்டியர் என்பதை அங்கே சீஷர்களுக்கு வெளிப்படுத்தினார். ಅಲ್ಲಿ ತನ್ನನ್ನು ತಾನೇ ಸರ್ವ ಸೃಷ್ಟಿಗೆ ನಾಯಕನು ಎಂದು அறிவிಸಿಕೊಂಡನು. ஆனாலும் சீஷர்கள் அதை அறிந்து கொள்ளவில்லை. ಆದರೂ ಶಿಷ್ಯರು ಆತನನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. அறிந்து கொள்ளாமல் தான் இந்த கேள்வியை கேட்கிறார்கள். ತಿಳಿಯದೆ ಈ ಪ್ರಶ್ನೆಯನ್ನು ಅವರು ಕೇಳುತ್ತಾರೆ. இப்ப பிதாவை காண்பியும் என்று சொல்லும்போது என்னால எப்படி காண்பிக்க முடியும் என்று கேட்கிறார். ತಂದೆಯನ್ನು ತೋರಿಸು ಎಂದು ಕೇಳಿದಾಗ ತಂದೆಯನ್ನು ಹೇಗೆ ತೋರಿಸಲಿ ಎಂದು ಕೇಳುತ್ತಾರೆ. இப்ப பிதா வேற எங்கேயாகிலும் இருந்தால் அங்கே இருக்கிறார், போய் வேற ஆளாக இருந்தால் அவர் அங்கே இருக்கிறார், போய் பார் என்று சொல்ல முடியும். ಆತನು ಬೇರೆ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಾಗಿದ್ದರೆ ಅಲ್ಲಿಗೆ ಬಾ ತೋರಿಸುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳಬಹುದು. இவர்தான் பிதா என்பது என்று இருக்கும்போது வேற யாரை காட்ட முடியும் அவராலே? ಈಗಲೇ ತಂದೆಯಾಗಿರುವಾಗ ಬೇರೆ ಯಾರನ್ನು ಆತನು ತೋರಿಸಲು ಸಾಧ್ಯ? நான் தான்ப்பா அது. ನಾನೇ ಆತನು. என்னை கண்டவன் பிதாவை தான் பார்க்கிறான். ನನ್ನನ್ನು ನೋಡಿದವನು ತಂದೆಯನ್ನು ನೋಡಿದ್ದಾನೆ. அல்லேலூயா. ஹalleluya. ஆமா. இவ்வளவு பொறுமையாக தன்னுடைய சீஷர்களுக்கு தான் யார் என்பதை வெளிப்படுத்தி கொடுக்கிறார். ಇಷ್ಟು ತಾಳ್ಮೆಯಿಂದ ತನ್ನ ಶಿಷ್ಯರಿಗೆ ಆತನು ಯಾರು ಎಂದು ತೋರಿಸಿಕೊಡುತ್ತಿದ್ದಾನೆ. அப்படி இருந்தும் அவர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. ಆ ರೀತಿ ಇದ್ದರೂ ಕೂಡ ಅವರಿಂದ ಆತನನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯವಾಗಲಿಲ್ಲ. இதை வைத்துதான் யோவான் ஸ்நானகன் அவர் தீர்க்கதரிசியா இருந்தபடினாலே ಇದನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡೇ ಯೋಹಾನನು ಪ್ರವಾದಿಯಾಗಿದ್ದಾಗ இனி வரும் காலங்களிலே குமாரன் பிதாவை வெளிப்படுத்த போகிறார் என்று அவருக்கு தெரியும். ಬರುವ ದಿನಗಳಲ್ಲಿ ಮಗನು ತಂದೆಯನ್ನು ಪ್ರಕಟಿಸುತ್ತಾನೆ ಎಂದು ಆತನಿಗೆ ಗೊತ್ತಿತ್ತು. ஆகினால் சொல்லுகிறார், தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, ಆದ್ದರಿಂದ ಆತನು ಹೇಳ್ತಾನೆ, ದೇವರನ್ನು ಯಾರು ಎಂದು ಕಂಡಿಲ್ಲ, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்துவார். ತಂದೆಯ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಯಾರಿದ್ದಾರೋ ಆ ಏಕಪುತ್ರನೇ ತಂದೆಯನ್ನು ಪ್ರಕಟಿಸುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ஹalleluya. இன்றைக்கு அந்த பிதாவை வெளிப்படுத்தக்கூடிய குமாரர்களாக நீங்களும் நானும் இருக்கிறோம். ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ತಂದೆಯನ್ನು ತಿಳಿಯಪಡಿಸುವವರು ನೀವು ನಾವಾಗಿದ್ದೀರಿ. ஹல்லேலூயா. ஹalleluya. நாம் தான் பிதா யார் என்பதை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்த வேண்டும். ನಾವೇ ತಂದೆ ಯಾರು ಎಂದು ಉಲಗಕ್ಕೆ ತೋರಿಸಬೇಕು. பிதாவின் நாமம் என்ன என்பதை உலகத்துக்கு வெளிப்படுத்த வேண்டும். ತಂದೆಯ ಹೆಸರು ಏನು ಎಂದು ಲೋಕಕ್ಕೆ ಸಾರಬೇಕು. இன்றைக்கு நீங்கள் சிறிய கூட்டமாய் இருக்கிறீர்கள் என்று நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் ಈ இல்லை. ದಿನಗಳಲ್ಲಿ ಚಿಕ್ಕ ಗುಂಪಾಗಿದ್ದೀರಿ ಎಂದು ನೀವು ಭಯಪಡುವ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. ஏன்னா தேவன் சபையை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாத சிறுமந்தையே, ಆತನ ಸಭೆಯನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾನೆ, ಭಯಪಡಬೇಡ ಚಿಕ್ಕ ಹಿಂಡೆ. பரமபிதா தேசத்தை கொடுக்க விருப்பமாய் இருக்கிறார் என்று சொன்னார். ಪರಮ ತಂದೆ ದೇಶವನ್ನು ಅನುಗ್ರಹಿಸಲು ಚಿತ್ತವಾಗಿದ್ದಾನೆ. அல்லேலூயா. ಹalleluya. இந்த சிறு கூட்டத்தை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு நான் தேசத்தையே தரப்போகிறேன் அப்படின்னு. ಈ ಚಿಕ್ಕ ಗುಂಪನ್ನು ನೋಡಿ ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ, ದೇಶವೇ ನಾನು ನಿಮಗೆ ಕೊಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. ஆகையினால நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ಆದರೆ ನೀವು ಭಯಪಡುವ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. இன்றைக்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் எல்லாம் எழுந்து குதிக்க வேண்டிய நாள் சீக்கிரத்தில் வருகிறது. ಈ ದಿನದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡಿರುವ ನೀವೆಲ್ಲರೂ ಎದ್ದು ಕುಡಿಯುವಂತ ದಿನ ಅತಿ ಬೇಗನೆ ಬರುತ್ತದೆ. அன்றைக்கு அவர் சொல்லுவார், முடவன் மானை போல குதிப்பான் என்று சொன்னார். ಹುಟ್ಟನ್ನು ಆತನು ತುಂಬಾ ಜ್ಞಾನದಿಂದ ಕುಡಿಯುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ. ஆமென். ಆಮೆನ್. குதிப்போமா? ಆಮೆನ್. திவாகர் பிரதர் மானை போல குதிக்கிறத கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏன் இப்ப என்ன சொல்லுவாரு? கால் வலிக்குதுன்னு சொல்லுவாரு. சரிதானா? கரெக்டா? குதிக்க சொன்னா குதிக்க முடியுமா பிரதர்? ஆனா வேத வாக்கியம் சொல்லுகிறது, முடவன் மானை போல குதிப்பான். ಆದರೆ ಸತ್ಯವೇದ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, ಹುಟ್ಟನ್ನು ಚಿಕ್ಕೆಯಾಗಿ ಜಿಗಿಯುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ. சோ இன்றைக்கு ஒரு கிரியையும் செய்யாமல் அமைதியா உட்கார்ந்து கொண்டிருக்கிற உங்களை கூட, ಈ ದಿನದಲ್ಲಿ ಯಾವ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಮಾಡದೆ ಸುಮ್ಮನೆ ಕುಳಿತಿರುವ ನಿಮ್ಮನ್ನು ಕೂಡ உங்களை கொண்டு தேவன் பிதாவை வெளிப்படுத்த போகிறார். ನಿಮ್ಮನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡೇ ದೇವರು ತಂದೆಯನ್ನು ಪ್ರಕಟಿಸುತ್ತಾನೆ. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? ஹalleluya. ಹalleluya. யார் நான் பலவீனன் என்று நினைக்கிறீர்களோ, ಯಾರು ನಾನು ಬಲಹೀನ ಎಂದು ತಿಳಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೀರಿ, யார் நான் தகுதி இல்லாதவன் என்று நினைக்கிறீர்களோ, ಯಾರು ನನಗೆ ಅರ್ಹತೆ ಇಲ್ಲವೆಂದು ತಿಳಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೀರಿ, உங்களை கொண்டு தேவன் அந்த அற்புத காரியத்தை செய்ய போகிறார். ನಿಮ್ಮನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ದೇವರು ಆ ಅದ್ಭುತ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುವನು. தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுவது பெரிய அற்புதம் அல்ல. ನೀರನ್ನು ದ್ರಾಕ್ಷಾರಸವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುವುದು ದೊಡ್ಡ ಅದ್ಭುತವಲ್ಲ. மரித்தவர்களை உயிரோடு எழுப்புவது பெரிய ஆச்சரியம் அல்ல. ಸತ್ತವರನ್ನು ಜೀವಂತವಾಗಿ ಎಬ್ಬಿಸುವುದು ದೊಡ್ಡ ಆಶ್ಚರ್ಯವಲ್ಲ. மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன, மிகப்பெரிய அற்புதமும் ஆச்சரியமும் என்ன தெரியுமா? ಅತಿ ದೊಡ್ಡದಾದ ಅದ್ಭುತವು ಆಶ್ಚರ್ಯವು ಏನು ಗೊತ್ತಾ? நம்மை கொண்டு பிதா வெளிப்படுவதுதான். ನಮ್ಮ ಮುಖಾಂತರ ತಂದೆಯು ಪ್ರಕಟಿಸುವುದೇ. ஹalleluya. ಹalleluya. என்னை கொண்டு தேவன் பிதாவை வெளிப்படுத்த போகிறார். அதுதான் மிகப்பெரிய அதிசயமும் மிகப்பெரிய ஆச்சரியமும். ನನ್ನ ಮುಖಾಂತರವಾಗಿ ತಂದೆಯನ್ನು ತಿಳಿಯಪಡಿಸುತ್ತೇನೆ ಎಂಬುದೇ ಅತಿ ದೊಡ್ಡ ಅದ್ಭುತವೂ ಆಶ್ಚರ್ಯವೂ
ಆಶ್ಚರ್ಯಕರವೂ ಆಗಿದೆ. விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லுங்க. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. எஸ், என்னை கொண்டு தேவன் இதை செய்ய போகிறார். சொல்லுங்க எல்லாரும். ஆமென். ஹalleluya. நான் அதற்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನನ್ನನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ. நிச்சயமாக தேவன் அந்த கிரியை உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். ಖಂಡಿತವಾಗಲೂ ದೇವರು ಆ ಕಾರ್ಯವನ್ನು ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಮಾಡುವನು. அவர் இன்றைக்கு நம் நடுவில் இருக்கிறார். ಆತನು ಇಂದಿಗೂ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಜೀವಿಸುತ್ತಾನೆ. இன்றைக்கு அவர் நமக்குள் வசிக்கிறார். ಈ ವೇಳೆ ನಮ್ಮ ಒಳಗಡೆ ಆತನು ವಾಸ ಮಾಡುತ್ತಾನೆ. அதிசயங்கள் செய்கிறவர் நம் நடுவில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் நடுவில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஆமென். ஹalleluya. அந்த பாட்டை பாடினோம் அல்லவா? இன்றைக்கு அதனுடைய அனுபவத்தை தெரிந்து கொள்ளுங்கள். உங்களை கொண்டு தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுவது பெரிய அற்புதம் அல்ல. ಆತನು ನಿಮ್ಮ ಮುಖಾಂತರ ನೀರನ್ನು ದ್ರಾಕ್ಷಾರಸವಾಗಿ ಮಾಡುವುದು ದೊಡ್ಡ ಅದ್ಭುತವಲ್ಲ. அநேகருக்கு அப்பங்களை கொடுப்பது பெரிய அதிசயமாக அவர் காட்டப் போவதில்லை. ಅನೇಕರಿಗೆ ರೊಟ್ಟಿಯನ್ನು ಹಂಚುವುದು ದೊಡ್ಡ ಅದ್ಭುತ ಕಾರ್ಯವಲ್ಲ. அநேகருடைய கண்களை திறப்பதை ஒரு பெரிய அதிசயமாக அவர் உங்களை கொண்டு செய்ய போவதில்லை. ಅನೇಕರ ಕಣ್ಣುಗಳನ್ನು ತೆಗೆಯುವುದು ನಿಮ್ಮನ್ನು ಕರ್ಕೊಂಡು ಮಾಡುವುದು ದೊಡ್ಡ ಅದ್ಭುತ ಕಾರ್ಯವಲ್ಲ. அநேகருக்கு பிதாவை வெளிப்படுத்த போகிறீர்கள். ಅನೇಕರಿಗೆ ನೀವು ತಂದೆಯನ್ನು ತಿಳಿಯಪಡಿಸಲು அதற்காகத்தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನೀವು ಕರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಿ. ஆகவே பயப்படாதே சிறுமந்தையே. ಆದ್ದರಿಂದ ಭಯಪಡಬೇಡ ಚಿಕ್ಕ ಹಿಂಡೆ. தேவன் தேசத்தை உங்களுக்கு கொடுக்க பிரியமாயிருக்கிறார். ದೇವರು ದೇಶವನ್ನು ನಿಮಗೆ ಕೊಡಲು ಆತನು ಇಷ್ಟಪಡುತ್ತಾನೆ. ஏற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமா? ಪಡೆದುಕೊಳ್ಳಲು ಸಿದ್ಧವಾಗಿದ್ದೀರಾ? அந்த தேசத்தை ஏற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமா? ಆ ದೇಶವನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳಲು ಸಿದ್ಧವಾಗಿದ್ದೀರಾ? நாம் ஜெபிக்கலாமா? ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ஹalleluya. எல்லாருமே ஜெபிங்கள். தேவனே, உம்மை வெளிப்படுத்துகிற மகனாக மகளாக நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உம்மை நான் வெளிப்படுத்த போகிறேன். முன்னாலே முன்னாலே ஹalleluya சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. ஜெபிங்க ஜெபிங்க. தேவனோடு பேசுங்க. Hallelujah. Hallelujah. Speak to him. Hallelujah. Yes, Father, I am going to reveal yourself Hallelujah. Hallelujah. to the world. Yahweh. Yes, Father, I am going to do that. I commit myself for that. அதற்காக நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா. Hallelujah. 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 நான் சொல்வதால் அல்ல, உங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து இதை சொல்லுங்கள் பிரியமானவர்கள். உண்மையாய் அதை அறிக்கையிடுங்க. Hallelujah. 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 ஸ்தோத்திரம். Oh, praise you, Father. Hallelujah. Praise you, praise you, praise you, praise you, Father. Hallelujah. யெகோவா, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். Hallelujah. அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜாவே, உமக்கு நன்றி அப்பா. Hallelujah. Hallelujah. என் மூலம் நீர் வெளிப்படும் அப்பா. என் மூலம் நீர் வெளிப்படும். Father, reveal through me, Father. Reveal through me. என்னை கொண்டு நீர் வெளிப்படுவீரா. Hallelujah. மனிதர்கள் என்னை அற்பமாய் நினைத்தாலும் பரவாயில்லை அப்பா. ஆனால் என்னை கொண்டு நீர் உம்மை வெளிப்படுத்தும். அதற்கு ஒரு கருவியா என்னை பயன்படுத்தும் அப்பா. அப்படி செய்வதற்காக என்னை உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்க. குயவன் ஒரு களிமண்ணை போல என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை எடுத்து உமக்கு சித்தமான பாத்திரமாக பயன்படுத்த. ஜெபிங்கள் ஜெபிங்கள். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஜெபிங்கள் பிரியமானவர்களே. ஜெபிங்கள். தேவனே, என்னை பயன்படுத்தும். என்னை பயன்படுத்தும் அப்பா. உம்மை வெளிப்படுத்துகிற பாத்திரமா என்னை பயன்படுத்தும். Hallelujah.
உம்முடைய மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனாக என்னை பயன்படுத்தும். உலகம் அறியாமல் இருக்கிறது. பிதா யார் என்று உலகத்துக்கு தெரியவில்லை. நான் உண்மை அவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் அப்பா. ஒப்பு கொடுத்து செபியுங்கள், ஒப்பு கொடுத்து செபியுங்கள். தேவன் உங்களை பயன்படுத்துவார் என்று விசுவாசியுங்கள். தேவன் உங்களை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமான பாத்திரமா உங்களை பயன்படுத்துவார். என்னை பயன்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் மூலம் அந்த அதிசயத்தை செய்ய போகிறார். ஒரு விரல்கள் முடங்கி இருந்த விரல்கள் நிமிர்ந்தது பெரிய அதிசயம் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. The opening of the folded fingers are not great miracles, but to reveal the Father is the great miracle. Hallelujah. பிதாவை வெளிப்படுத்துவதுதான் பெரிய அதிசயம். கண்ணீர் விட்டு கதறுங்கள் பெரிய அப்பா. இன்னைக்கு என்னோடு பேசினீர் அப்பா. நான் அப்படி செய்ய போகிறேன். என்னை எடுத்து பயன்படுத்தும். நான் இருக்கிற நிலைமை எனக்கே வெட்கமாய் இருக்கிறது. என்னை எடுத்து பயன்படுத்தும். என்னை எடுத்து பயன்படுத்தும். ஹல்லேலூயா. நன்றி ராஜா. எங்களை அளவில்லாமல் நேசிக்கிறீர்கள் பரலோக பிதாவே. தேவரீர் எங்களோடு நீர் பேசினீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேவரீர் எங்களை அந்த விதமாக அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்கள் மூலமாக நீர் வெளிப்படுவீராக. உம்மை ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக வெளிப்படுத்துவீராக. மிகப்பெரிய அதுதான் மிகப்பெரிய அதிசயம் என்று நாங்கள் நம்புகிறோம். மற்ற காரியங்கள் எல்லாம் உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்ட அதிசயம் எங்கள் மூலமாக நடக்கும்படி கிருபை அதற்காக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தேவனே எங்களை ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் முடிவுகளை நீர் அங்கீகரிப்பீராக. ஆம் ராஜா, உம்முடைய நாமம் இதிலே மகிமைப்படட்டும். தொடர்ந்து எங்களோடு பேசும் ராஜா. வினிதா மகளுக்கு நீர் கொடுத்த சுகத்துக்காக உம்மை நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். சபையிலே கை கால்கள் தோள்கள் வலிகள் மூட்டு வலிகளில் இருக்கிற எல்லாரையும் நீர் சுகப்படுத்தினதற்காக உமக்கு நன்றி ராஜா. ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿರುವಂತ ಅಂಗೈಗಳಲ್ಲಿ ಇರುವಂತಹ ಎಲ್ಲ ನೋವುಗಳನ್ನು ಸ್ವಸ್ಥ ಮಾಡಿದಕ್ಕಾಗಿ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ. ஹalleluya. எங்கள் மூலமாக பெரிய காரியங்களை நீர் செய்ய போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. ನಮ್ಮ ಮುಖಾಂತರ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೀನು ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ನಿನ್ನ ಹೆಸರು ಒಂದೇ ಮಹಿಮೆ ಹೊಂದಲಿ. எல்லா உள்ளங்களையும் ஆற்றுவீராக தேற்றுவீராக. எல்லா ಅಂತರಂಗಗಳನ್ನು ನೀನು ಆಧರಿಸಿ ತಂದೆ. எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துவீராக. எங்கள் மீட்பரும் இரட்சகருமாகிய யாகோஷுவ மசீஹ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். யாகோ உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாகோவா ஷாலோம். ஆமென். ஹalleluya. ஹalleluya.